So hi, hello, welcome back to our channel. So நான் வந்து உங்க சக்தி. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அதான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டதும் அந்த கேள்வி ரியாக்ஷன் வீடியோஸ் இருந்தால் போடுவேன்னு சொல்லி அதுக்காக உங்களுக்கு ஒரு புது ரியாக்ஷன் வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி பேசுறாங்க பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்ச 2 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க வீடியோஸ். ஓகேவா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நீங்க வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? லவ் மேரேஜ் தான பெஸ்ட். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். உங்களுக்கு லவ் மேரேஜ் தான். ஏன்னா எப்படியோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணுவோம், கடைசியில் எப்படியும் அவங்களும் விட்டுட்டு தான் போவாங்க. லவ் மேரேஜ் பண்ணா நம்மளே பிடிச்சி அடிச்சு வீட்டுல உட்கார வச்சதான் பண்ணாலும் இருந்துக்குவாங்க. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா உன் பிள்ளை என்ன இப்படி வளர்த்திருக்கா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்களா. ஓ அப்படியே சொல்றீங்களா? அது லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்ங்கறீங்க. ஓகே, थैंक यू. இந்த கால ஜெனரேஷன்ல வந்து நீங்க லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். ஏன் லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல ப்ரோ, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரிங்களா? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து எது பெஸ்ட்னு வந்து நாங்க ஹலோ மேடம், நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ, எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ, இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? லவ் மேரேஜ். ஏன் லவ் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க இப்ப யாரும் ஒண்ணா இல்ல சார். ஓ ஒண்ணா இல்ல. ஆமா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த காலத்து ஜெனரேஷன் இருக்குல்ல ப்ரோ, அதுல வந்து அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? எந்த மேரேஜ் பண்ணாலும் கடைசியில சாகதான் போனோம். என்ன பண்ணா என்ன எல்லா கேமரா உன் பக்கம் திருப்பு. உங்களோட பெஸ்ட் என்ன ப்ரோ? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஏன் லவ் மேரேஜ் பெஸ்ட்? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அவங்க எப்படின்னு தெரியாது. இது லவ் மேரேஜ்னா புரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஓப்பன் கல்யாணம் பண்ண வேண்டியதான். அப்படின்னா கடைசி வரைக்கும் இருப்பாங்க, டிவோர்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே 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 ஓகே. ஜெனரேஷன்ல லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இருக்கா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? எங்க சொல்லுங்க சொல்லுங்க, யார் வேணா சொல்லலாம். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டான்னு கேக்குறீங்களா? லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். ஏன் லவ் மேரேஜ் பெஸ்ட்? ஏன்னா அப்பதான் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா யாரோ ஒருத்தவங்க தானே. நீங்க ப்ரோ? எனக்கு லவ் மேரேஜ். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. ஓகே ஓகே ஓகே. லவ் மேரேஜ் காலத்து ஜெனரேஷன்ல லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். ஏன் லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? அப்பதான் ப்ரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். வேற ஏதாச்சும் அரேஞ்ச் மேரேஜ் இப்போ எத்தனையோ பார்த்துட்டோம், அது இப்போ அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் வராங்க. இப்போ லவ் மேரேஜ்னா கூட கொஞ்சம் பில்டப் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதுவே ஒரு அதுவும் சரியில்லை. இப்போ லவ் மேரேஜும் கஷ்டம் தான். அதுவும் இப்போ இதுக்கு ஒரு 50-50% சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த விஷயம் வந்து லவ் மேரேஜ். ஓகே ஓகே. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் பெஸ்ட்? நீங்க சொல்லுங்க. என்னது? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். ஏன் லவ் மேரேஜ் சொல்றீங்க? இப்போ எல்லா ஜென்ரேஷனும் இப்போ எல்லாம் லவ்வா மாறிட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணி இருந்தாலும் நிறைய கொலைகள் தற்கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு லவ் பண்ணி அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. லவ் பண்ணா ஒருத்தர் தெரிஞ்சுக்கிடுவாங்க, புரிஞ்சு இருந்துக்கிடுவாங்க. உங்களோட விஷயம் லவ் மேரேஜ் தான். சரி ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ப்ரோ நீங்க லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? மேரேஜே பெஸ்ட் இல்ல. மேரேஜே பெஸ்ட் இல்ல. அவ்வளவுதான். உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன். இப்போ இருக்க ஜெனரேஷன்ல உங்களுக்கு லவ் மேரேஜ் பெஸ்ட்னு தோணுதா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு தோணுதா? இல்ல அப்படியே சொல்லுங்க ப்ரோ. அரேஞ்ச் மேரேஜே பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். ஏன் அப்படி? இல்ல ப்ரோ, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத முக்கியம். அதாவது நம்ம லவ் பண்ணலாம், அப்படியே மேரேஜ் பண்ணலாம். இப்போ லவ்ங்கிறத கரெக்டாக சுத்திட்டு பாக்குறது அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் பெட்டர் தானே. லவ் கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் பண்ணலாம், தப்பு இல்லையே. உங்களோட பெஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ். யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம். நீங்க தான் ப்ரோ ஃபர்ஸ்டா சொல்லிருக்கீங்க அரேஞ்ச் மேரேஜ். ப்ரோ இப்போ இருக்க ஜெனரேஷன்ல லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். ஏன் அரேஞ்ச்? ஏன்னா அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓ அதுக்கப்புறம் தான் உங்களோட பெஸ்ட் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஆனா இப்போ இருக்க ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்? வீட்லயா பார்த்து பண்ணி வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி லவ் மேரேஜ்னா நம்ம பார்த்து பேசி புரிஞ்சுக்கணும், அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். உங்களோட விஷயம் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே தேங்க்ஸ்.
ப்ரோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரோ இப்பெல்லாம் இப்போ இவ்வளோ காலேஜ் டேஸ் லவ் பண்றாங்க, வேலைக்கு போறது லவ் பண்ண லவ் எங்க பார்த்தாலும் லவ் தான் இருக்கு. இப்போ லவ் பண்றான் அது மாதிரி நிறைய நடக்குது. ஓகேங்களா? இப்போ லவ் பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணு இவன் உண்மையா இருக்கணும். இவன் உண்மையா இருக்கு நினைக்கிறான், ஆனா அந்த பொண்ணு அவனுக்கு உண்மையா இருக்குது. ஓகேங்களா? எல்லாரும் சொல்லல, குறிப்பிட்டாலும் சொல்றேன். சில பேர் லவ் பண்றா உண்மையா இருக்காங்க, சில பேர் லவ் பண்றாங்க ஓகே சேர்றவங்களும் இருக்காங்க. ஓகே இப்போ லவ் பண்றான் ஓகேனா அவனுக்கு உண்மையா இருந்துட்டு போயிடணும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இப்ப இங்க போறோம், இந்த பெண் பேசுறோம், அப்படி பேசுறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த பெண் உண்மையா இருக்கணும். இந்த ஒரு பொண்ணு இவன் பேசுவான், இந்த பொண்ணு வேற பொசிசிவ் ஆகுறான். ஓகேங்களா? இப்ப ஏன் இந்த பொண்ணு இவனே அவன்கிட்ட பேசுற, அவ பொசிசிவ் ஆகுறான் ஃபர்ஸ்ட்லயே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்லயே புரிஞ்சுக்கிட்டணும். ஓகே இதை லவ் லைஃப்னா இதை அஃபெக்ஷன் எது லவ் எதுவும் தெரிய சில பேர் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க எப்படி சொல்றது, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ப்ரோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? லவ் மேரேஜ் தான் ப்ரோ பெஸ்ட். ஏன் ப்ரோ லவ்? ஏன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் புரிஞ்சுட்டு லவ் பண்றது வேற, வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற ப்ரோ. புரிஞ்சுட்டு வாழ்றது நல்லா இருக்கும், அதுதான் சொல்ல வரேன். உங்களோட விஷயத்துல லவ் மேரேஜ் தான் ப்ரோ பெஸ்ட். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சொன்ன பதில் என்னன்னா வந்து லவ் மேரேஜாக சொன்னாங்க, யாருமே அரேஞ்ச் மேரேஜ் அது அவ்வளோக்கா போல. சில பேர் தான் அரேஞ்ச் மேரேஜ் சொன்னாங்க. நான் கேட்கலாம் நிறைய பேர் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியலங்க, எனக்கு எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல, நான் லவ் பண்ணல அதனால எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அந்த வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? போட ட்ரை பண்ணுறோம். சரி ஓகேங்க. டாடா பை பை, see you. So eat pasta, do nothing.